அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய 4ஆம் பாகம் வெளியிட இருக்கின்றேன். அனைவருக்கும் என் புரட்சித் தலைவரின் அன்பு சகோதரர்கள், அன்பு சிஷியர்கள், அன்பு தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அன்பேவா படத்துக்கு இது 3ஆவது தடவை சொல்கிறேன். அன்பேவா படத்துக்கு எம்ஜிஆர் ஹிமாச்சல் பிரதேஷ், அதோட அங்கே வந்து சிம்லாக்கு போகிறாரு. ஹிமாச்சல் பிரதேஷ்னா உங்களுக்கு தெரியும், இமயமலைக்கு கீழே இருக்குது. இமயமலை பக்கத்தில் பின்னாடி செம்ம குளிர். அந்த ஊர் செம்ம குளிர். அந்த ஊர் மக்களுக்கு பண உதவி கொடுத்தாரு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணி அளவில் அந்த படத்தை அந்த ப்ரொடக்ஷன், அந்த ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் இருக்கார்ல, அவருடைய மகன் ஏவிஎம் சரவணனும் அவருடைய நண்பரும் 2 பேரும் காலையில் ஜாக்கெட்டு, இது ஃபுல் ஜாக்கெட்டு, ட்ராக்கு, ஷூஸு, க்ளவுஸு, கேப்பு, பனிக்குள்ளா எல்லாம் போட்டு குளிரில் வாக்கிங் போகிறாங்க. இன்னைக்கு வாக்கிங் போயிடணும்ப்பா அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் இருக்கிற ரூம், புரட்சித் தலைவர் இருக்கிற ரூமை தாண்டி போகிறாங்க. சரி, புரட்சித் தலைவர் என்ன செய்கிறாருன்னு நைஸாக எட்டி பார்க்குறாங்க 2 பேரும். பார்த்தா எம்ஜிஆர் சட்டை போடாமல் அங்கே உட்காந்துருக்காரு. இவங்க கிட்ட போய், தலைவரே என்ன தலைவரே காலையிலே சட்டை இல்லாமல் உட்காந்துருக்கீங்க எம்ஜிஆர். 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன், உடற்பயிற்சி செஞ்சேன், இவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செஞ்சேன். எம்ஜிஆர் அவர் வந்த வண்டியிலேயே அவர் பாருங்கள், தம்பல்ஸு, பிளேட்டு, பாரு, வெயிட்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அங்கேயே புஷ்அப்ஸு, கசரத்தை உட்காந்து பைட்டக்கு போடுறது, எல்லா எக்ஸசைஸும் பண்ணி ஹெவியாக செஞ்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, குளிரில் எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நல்லா வேர்க்கும், வேர்த்துச்சுன்னா உடம்புல குளிரே தங்காது, குளிரே இருக்காது அப்படின்றாரு. எம்ஜிஆரை பார்த்து அசந்து போயிட்டாங்களா அவங்க. என்னையும் இந்த அதிகால குளிரில் எழுந்திரிச்சு சட்டை போடாமல் இப்படி பேர் பாடியோடு உட்காந்துருக்காரு எம்ஜிஆர். நம்ம பாரு சட்டை போட்டு, மேலே ஜாக்கெட்டு போட்டு, குல்லா போட்டு, க்ளவுஸு போட்டு, எல்லாத்தையும் போட்டு இதுக்கு வாக்கிங் போகுதுங்க. எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாரு. இவர் நம்முடைய ஏவிஎம் சரவணே சொன்னது இது பாருங்கள். அந்த அதிகாலை குளிர்லேயும் எம்ஜிஆர் உடற்பயிற்சி செய்கிறாரு. அவர் நினச்சாருன்னா நல்லா சுகமாக தூங்கலாம், சிக்கன் மட்டனை கொண்டாங்க வா சாப்பிட்லாம், ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு குடிச்சிட்டு படுத்துக்கலாம். அதிகாலையில் நான் ஏற்கனவே சொன்னேன், எம்ஜிஆர் எந்த ஷூட்டிங்க்கு எங்கே மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வார்னு. அதுதான் எம்ஜிஆருடைய அவருடைய முக்கியமான, அவருடைய ஆரோக்கியமான உடலுக்கு அந்த ஒரு பழக்கம் ஒன்று. ரைட்டு. இப்போ எம்ஜிஆர் வந்து மதுரையில் 1960 டைமில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு பக்கம் மதுரையில் திருமங்கலத்து பக்கம் வராரு. திருமங்கலத்து பக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்போலாம் திருமங்கலம் வந்து ரொம்ப கிராமமாக இருக்கும். கிராமத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், மரத்தடியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது ஒரு ஆளை வந்து மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க, புளிய மரத்தில் கட்டி வச்சு ஒருத்தர் அடிக்க போகிறாரு. பொம்பளை பிள்ளைகளாம் அழுதுகிட்டு இருக்கு, லேடிஸ்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் காரில் போய் ரோட்டில் நிறுத்துங்கப்பா, என்னப்பா அப்படின்றாரு. அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கியிருந்தாரு, பணத்தை திரும்ப கட்ட முடியல, அதனால வந்து கடன் கொடுத்தவர் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. கம்ப்ளைண்ட் பண்ணது இவருக்கு வந்து 5 சவுக்கடி கொடுத்து 5 வாரத்துக்குள்ளே பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா இவர் வீட்டை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்து சொல்லியிருக்காங்கய்யா. இப்போ அதான் அடிக்க போகிறாங்கய்யா அப்படின்றாங்க. என்னையா அது, பணத்தை தரலைன்னா அடிக்க போகிறாங்களா அப்படின்னு. ஆமாம், போலீஸுக்கு போனாலும் உள்ளே வைப்பாங்கல்ல, அது மாதிரி தண்டனை கொடுக்குறோம் கிராமத்தில், பணத்தை வாங்கிட்டார்களா அப்படின்றாங்க. அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்றாரு, எவ்வளோம்மா பணம் தரணும் உங்கள் வீட்டுக்காரன்னு. ஐயா எவ்வளோ பணம் தரணும், ஏன்னா அந்த குறிப்பிட்ட தொகையை சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அந்த பணத்தை கொடுத்து அவரை கட்டி விடுங்க, முதல்ல அவர் கட்ட கழட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு, இந்தாங்க அந்த பணத்தை வச்சுக்கோங்க, முதல்ல நீங்கள் வந்து கடனை முதல்ல கொடுத்துருங்க, கடனை கொடுத்துட்டு மிச்ச காசில் நீங்கள் வந்து ஒரு தொழில் செஞ்சு பழச்சுக்குங்க அப்படின்றாரு. அவங்கெல்லாம் ஒரே நன்றியா, கையெடுத்த தெய்வம் கும்பிட்டோம், தெய்வமே குறுக்க வந்துருச்சியா அப்படின்னு எம்ஜிஆரை வாழ்த்துறாங்க. சரி, இது ஒன்று. அடுத்து ஒரு கிராமத்து பக்கம் போய்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர். போயிட்டு இருக்கும்போது புரட்சித் தலைவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிற்கிறாரு, நின்று எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு, லேடிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தை பாருங்க, எம்ஜிஆருக்கு சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும், எம்ஜிஆரை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு பாட்டி ஒரு சின்ன குழந்தைய கையில் பிடிச்சிருக்கு. அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுது, எம்ஜிஆருடைய வாட்சை அப்படியே நோண்டுது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் ஊரா சுத்தினவர். எந்த ஊருக்கு போனாலும் அழகழகான வாட்சா வாங்கிட்டு வருவார், டிசைன் வாட்சா வாங்கிட்டு வருவார். வாட்சு கிட்டத்தட்ட அவர் ஒரு 500 வாட்ச் வச்சுருந்தார். அந்த வாட்சை வந்து இந்த சின்ன குழந்தை அப்படியே தடவுது. எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு, என்ன பாப்பா வாட்ச் வேணுமா அப்படின்றாரு. அந்த சின்ன குழந்தை சிரிக்குது. அப்போ பக்கத்தில் பாட்டி நிற்கிது. என்னம்மா அது அப்படின்னு கேட்குறாரு. ஐயா அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில், நான் தான் ஏன் பாட்டியா, எனக்கு எந்த வசதியுமே இல்லையா, நான் அந்த பிள்ளைய வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எம்ஜிஆர் அதிர்ச்சி ஆகிட்டான். என்னடா அது,
இங்கே இப்படி ஒரு சோதனையா அப்படின்ட்டு, சின்ன பிள்ளைக்கு இப்படி சோதனையான்ட்டு கட்டுப்பணம் அங்கே கை மாறியது. பாட்டிகிட்ட கொடுத்தாரு. அந்தாங்கம்மா, சின்ன குழந்தைய வச்சு பத்திரமா வச்சுருக்குங்க, நல்லா பிள்ளைங்க, இந்த சின்ன குழந்தைய படிக்க வைங்க அப்படின்னாரான். ராஜா நல்லா இருக்கணுங்க ராஜா, தெய்வமாக வந்தீங்க அப்படின்னாங்களாம். அது பாருங்கள், அது ஒன்று. அப்புறம் இது வந்து நம் நாடு முருகேசன் திண்டுக்கல் 5 டைம்ஸ் ஆண்டலகன் போட்டியில் ஜெயிச்சவர் நம் நாடு முருகேசன் சொன்ன விஷயம். இது என்ன சொன்னார்னா, கோட்டையிலேருந்து டெய்லி எம்ஜிஆர் கோட்டையிலேருந்து இதுக்கு போகிறாரு, எங்கள் சட்டசபைக்கு போகிறாரு, ஆஃபீஸுக்கு போகிறாரு. அவர் கோட்டையில் அவர் தோட்டத்துலேருந்து கோட்டைக்கு போகிறாரு. அப்போ தோட்டத்துலேருந்து போகும்போது டெய்லி ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு, கம்பை ஊண்டி நின்றுக்கிட்டு இருக்காரு ரோட்டில். ஒன்று எம்ஜிஆரை பார்த்து பார்த்து கும்பிட்றாரு. கும்பிட்டு டெய்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. 2-3 நாள் ஆச்சு. அப்போ ரோட்டில் போகிற ஒருத்தர் சொல்கிறாரு, எதுக்கே அப்படி ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க தனியா அப்படின்னு. எம்ஜிஆரை பார்த்து கும்பிடுறேன் அப்படின்னு. எம்ஜிஆரை பார்த்து கும்பிட்டா கால் சரியாயிருமா அப்படின்னு. இல்லைங்க, எம்ஜிஆர் எவ்வளோ வேலை வெட்டியோடு இருப்பார், அவருக்கு வேலை எவ்வளோ இருக்கும், அவர் உன்னைய பார்ப்பாரா, என்னையே அவரை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இருக்காரு அந்த ஆள். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லையா நம்ம கடவுளை கும்பிட்றோம், மலையை நோக்கியோ கோவிலை நோக்கியோ கடவுளை கும்பிட்றோம், எங்கேயோ கடவுள் இருக்காருன்னு. அப்படி கும்பிடும்போது கடவுள் நம்மளை என்ன பார்த்துக்கிட்டா இருக்காரு, ஆனால் கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்லது செய்ய மாட்டாரா, அந்த நம்பிக்கையில் தானே கும்பிட்றோம். அது மாதிரி தலைவர் எனக்கு என்னைக்காவது நன்மை செய்வார், அப்படிதான் கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கான். பார்த்தா எம்ஜிஆர் கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வராருல, திரும்பி வரும்போது இந்த ஆள் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படில, என்ன தம்பி இங்கேயே நிற்கிறீங்கன்ட்டார் எம்ஜிஆர். வண்டியை நிறுத்து, என்ன இங்கே நிற்கிறீங்க, என்ன ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன சரி உங்களுக்கு உடம்புல அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு கால் வந்து ஒரு கால் நடக்க முடியாதுங்க, வாக்கிங் கம்பு வண்டி தான் நடப்பேன் அப்படின்னு. சரி எம்ஜிஆர் சொல்கிறாரு, ஒரு வண்டி வாங்கி உட்காந்துக்குங்க, அந்த வண்டியை வச்சு ஓட்டுங்க, ஒரு பெட்டி கடையில் ஒரு பலசர கடை மாதிரி வச்சு நீங்கள் பழச்சுக்குங்க அப்படின்னு. கட்டு பணம் கை மாறியது பாருங்கள். அப்போ தான் அவர் சொன்னார், கடவுள் எப்போ என்ன உதவுவாருன்னு. உடனே வந்துட்டார் பாரு எம்ஜிஆர், அப்படியே டக்குன்னு. அதுதான் எம்ஜிஆர். இப்போ இது கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்பாங்கள்ல, அது மாதிரி எம்ஜிஆர் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்து இது எம்ஜிஆர் வந்து இப்போ 77 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சும்போது ஒரு நாள் தோட்டத்தில் இருக்கார். அப்போ என்டி ராமராவ் வந்து 80ல் தான் ஆட்சியை பிடிச்சார். 1980ல் தான் தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பித்து அவர் 6 மாதத்தில் ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சார். அப்போ இந்த என்டி ராமராவ் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆரை பார்க்க தோட்டத்துக்கு வராரு. அண்ணே வணக்கண்ணே அப்படின்றாரு. எம்ஜிஆர் வாங்க வாங்கண்ணே உட்காருங்கண்ணே, என்ன விசேஷம்னே அப்படின்னாரு. உங்களை தானே பார்க்க வந்திருக்கேன், சரி சொல்லுங்கள் அப்படின்போது, அண்ணே நான் வந்து அன்றைக்கி சினிமாவில் பிஸியாக நீங்களும் நடிச்சுக்கிட்டீங்க, நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து சென்னையில் வந்து நான் இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டி ஒரு இது பண்ணை வீடு மாதிரி வச்சுருந்தேனே, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, ஃபார்ம் காட்டேஜ் அப்படி அழகாக வச்சுருந்தேனே. அந்த வீடை நான் ரொம்ப நாள் உபயோகிக்கலை. அந்த வீட்டுக்குள்ளே போய் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 4-5 பேர் அடியாளுக ரவுடிக மாதிரி போய் குனிந்துக்கிட்டு வீட்டை காலி பண்ண முடியாது, யாரை வேணாலும் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டை எனக்கு வீட்டு தரணுமே அப்படின்னு யார், என்டி ராமராவ் எம்ஜிஆர் சொல்கிறேன். அப்படி தானே, அதுதானே மற்ற ஒன்றும் இல்லைண்ணே, நம்பரை கொடுக்கணுன்ட்டு அந்த கான்டாக்ட் நம்பர் ஒருத்தர் வாங்கி எம்ஜிஆர் பேசுகிறாரு. நான் எம்ஜிஆர் பேசுகிறேன், வீட்டு சாவியை எல்லாத்தையும் வீட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சாவியை கொண்டு வந்து சாயங்காலம் என் கையில் வரணும், அப்படி கையில் வரலைன்னா நடக்கிறதே வேற அப்படின்றாரு. ஃபோனை வச்சுட்டாரு. இப்போ என்டிஆர் நீங்கள் வீட்டுக்கு போங்கண்ணே, ஒன்றும் கவலைப்படாதே, வீட்டுக்கு போங்கண்ணே, உங்களுக்கு சாவி வந்தோடனே நான் தரேனே. அடுத்த காலையில் வராரு என்டிஆர், என்னமோ ஏதோடனே வராரு. அண்ணே வீட்டு சாவி இருந்தாங்கண்ணே, எடுத்துக்கங்கண்ணே, போய் பொசிஷனை டேக் ஓவர் பண்ணுங்கண்ணே, வீட்டில் போய் நீங்கள் போய் இருக்குண்ணே. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஒன்றும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாருங்க, இனி வந்து உங்கள் சொத்தை யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னா. எப்படி பாருங்க எம்ஜிஆர் செஞ்ச உதவியை பாருங்க. அதுதான் எம்ஜிஆர் அந்த மெடிக்கல் சீட்டு கேட்ட உடனே அந்த மலைக்கல் என்ற பையனுக்கு என்டிஆர் உதவுனது, புரியுதா உங்களுக்கு, அது மாதிரி உதவுனது. அடுத்து எம்ஜிஆர் வந்து பானுமதி ஆட்சிக்கு வந்த உடனே, பானுமதி உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் எம்ஜிஆரை விட சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட். அவங்க கையில எல்லாம் தொட விட மாட்டாங்க, தொட்டாங்கன்னா இந்த கைக்குள்ளே எதுக்குள்ள தொடணும் அப்படின்னு அவங்க இது பண்ணுவாங்க, டிமாண்ட் வைப்பாங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நல்ல திறமைக்கார நடிகை அவங்க. அவங்க எம்ஜிஆரோட நடிக்கும்போது எம்ஜி ராமச்சந்திரன் தான் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. மிச்சவங்க எல்லாம் பயந்துட்டு வணக்கம் ஐயா வணக்கம் சார் அப்படிம்பாங்க. இவங்க மட்டும் இவர் எம்ஜிஆர் ஜூனியர்னால எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிம்பாங்க. நிறைய படம் எம்ஜிஆர் அவங்களோட நடித்தாங்க, உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அப்புறமேட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு. அப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு, அதாங்க பெரிய மனுஷத்தன்மை. அந்த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்துக்கு ஒரு தலைவர், அந்த தலைவரை வந்து இந்த பானுமதியை நியமிக்கிறாங்க. பானுமதி கேட்டவுடனே ஒரே சந்தோஷம். பாரு எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் என்னை ஞாபகம் வச்சு எனக்கு போய் இந்த பதவியை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க அதுக்கு ரொம்ப பொருத்தமானவங்க. அவங்க இயல் இசை நாடக மன்றத்துக்கு பொருத்தமானவங்க, நல்லா ஆங்கிலம் பேசக்கூடிய வெல் எக்யூப்டு லேடி அந்த காலத்துலேயே அவங்கெல்லாம்.
அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். எம்ஜிஆரை பார்த்துட்டு என்ன எங்களெல்லாம் மறக்காமல் வச்சு என்னையும் மறக்க மாட்டேம்மா, அவரை ஒரு திறமை தெரியும், அதுக்கு நான் அவங்கள பயன்படுத்திக்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்க தேங்க்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்து கண்ணதாசன் உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆரை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து அப்படி இப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை கொஞ்சம் எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் அதுக்கு பதிலாக தான் வாலியை வளர்த்து விட்டார். வாலி வந்து அழகாக எம்ஜிஆருடைய பாடல்களாக எழுதுறாரு. கண்ணதாசன் எழுதுறாரு, ஆனால் வாலிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இப்போ டக்காஃபாரா இருக்குல்ல, எம்ஜிஆர் வந்து கண்ணதாசனுக்கு தமிழக அரசவை கவிஞர்னு ஒரு பதவியை கொடுத்துட்டாரு. பதவியை கொடுத்த உடனே கண்ணதாசன் போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி தலைவர் உங்களுக்கு வந்து தமிழக அரசவை கவிஞர். முன்னாடி அரசருக்கெல்லாம் புலவர்கள் இருப்பாங்க பாருங்க. இப்போ மதுரையிலலாம் நக்கீரன், நக்கீரா குற்றம் குற்றமே அப்படின்பாரு சிவாஜி கணேசன் இவர் திருவிளையாடல்ல. அது மாதிரி அரசவை புலவர் அரசவை கவிஞர்னு பட்டம் கொடுத்தோன்னு கண்ணதாசன் அப்படி அழுதுட்டாரான். ஐயோ எம்ஜிஆரை என்னென்னலாம் நான் தவறாக பேசுனேன், என்னென்னலாம் எழுதுனேன், ஐயோ என்னைய போய் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அண்ணே நீ மன்னிச்சுக்கங்கண்ணே அப்படின்னாரான். ஒன்றும் நினைக்க மாட்டேன், நான் நல்லா அவங்க திறமையை நீங்கள் பயன்படுத்துங்க, நீங்கள் தான் நீ வந்து அரசவை கவிஞர் அப்படின்ட்டாரு எம்ஜிஆர். அடுத்து இந்த நாயேசு இருக்காரு பாருங்க, நம்ம நாயேசு எம்ஜிஆர் பீரியடில் நல்ல வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் இன்னைக்கு கவுண்டமணி மாதிரி கதாநாயகங்களே கவுண்டமணிலாம் வந்து கவுண்டர் கொடுப்பாரு, லந்து கொடுப்பாரு. கொஞ்சம் அவர் இல்லைன்னா படத்தில் இப்போ சிரிப்பு இல்லைன்னா படம் ஓடாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவுடனே கொஞ்சம் டாமினேட் பண்ணார். அது மாதிரி நாயேசு அந்த டைமில் செஞ்சார். சிகரெட்டு குடிக்கிறது, அந்த மறைஞ்சிருந்து சிகரெட் குடிக்கிறது, எம்ஜிஆருக்கு லேட்டாக வர்றது, ஒரே நாளில் 2-3 ஷூட்டிங் நடக்கிறது. சிவாஜி கூட, எம்ஜிஆர் கூட, ஜெமினி கணேசன் கூட, முத்துராமை நாயேசு, முத்துராமை ஜெய்சங்கர் எல்லாரோடையும் நடிக்கிறது. அப்போ எம்ஜிஆர் வந்து இவர் எம்ஜிஆருக்கு பற்றி இவர் கொஞ்சம் தவறாக பேசிட்டார் நாயேசு. அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, உன்னை படத்தில் போட்டால் தானே நீ பெரிய ஆளாக துள்ளுற, எம்ஜிஆரை நிப்பாட்டிட்டு இவருக்கு மேலே தேங்காய் சீனிவாசனை போட்டார். தேங்காய் சீனிவாசனை போட்ட உடனே தேங்காய் சீனிவாசன் இப்போ பயங்கர காமெடியாக வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஐஸ்வரி வேலனை போட்டார். ஐஸ்வரி கணேஷ் அவங்க அப்பா, அந்த வேல் காலேஜஸ், வேல் எஜுகேஷனல் குழுமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல் எஜுகேஷனல் குரூப்ஸு, அவங்க அப்பா ஐஸ்வரி வேலன். இவங்கெல்லாம் வந்து காமெடியில் கலக்கிறாங்க. நாயேசு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாங்க, வீட்டிலே உட்காந்துட்டாரு. அப்புறம் நாயேசு வந்து ஒரு தடவை வந்து அண்ணே மன்னிச்சுக்கங்கண்ணே அப்படின்னு நாயேசை சேர்த்தார். உரிமை குரல் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்பியார் கூட இருப்பார் நாயேசு. அப்புறம் கடைசியில் அண்ணே நான் உங்கள் கட்சியிலே உங்களோட வந்து சேர்ந்துட்டேனே அப்படின்னு வந்து எம்ஜிஆரோட வந்து சேர்ந்துருவார். சரி, இது ஒன்று. இதெல்லாம் எம்ஜிஆர் கொடுத்தார். அப்போ பெருந்தன்மையை பாருங்கள், நாயேசை உயர்த்தி விட்டார். அடுத்து இந்த வாலி, எம்ஜிஆர் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது வாலி வந்து அன்னைக்கு வந்திருக்கார் பாட்டு எழுதுறதுக்கு. அவர் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட்டார். அவர் நண்பர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க நண்பரும் அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் அந்த பக்கம் இருக்காரு. அப்புறம் மதியானம் எல்லாரும் லஞ்சுன்னு சொல்லும்போது 1:30 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்க. தரையில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எம்ஜிஆர் பெரும்பாலும் தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவார், இலை போட்டு சாப்பிடுவார். அதே மாதிரி வீட்டில் படுக்கும்போதும் பாயில் தான் விரித்து படுப்பார். அப்போ தான் நீண்ட ஆரோக்கியம். கட்டிலில் படுக்க மாட்டார். ஷூட்டிங் போனால் அவங்க லாட்ஜுகளில் கட்டில் தான் மறைச்சி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, இடத்த ஃபுல்லாக அடைச்சி. அப்போ அங்கே தான் போய் கட்டிலில் படுக்கணும். இங்கெல்லாம் தரையில் தான் படுப்பார், பாயில் தான் விரித்து படுப்பார் எம்ஜிஆர். அதே மாதிரி தரையில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடும்போது எம்ஜிஆர் கேட்குறாரு, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம், வாலி உங்களோட கூட ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு, வெளியே நிற்கிறாருன்னு, அவரை நான் சாப்பிட கூப்பிடல. சங்கடப்படுவாங்கல்ல, சினிமா ஃபீல்டில் உள்ளவங்கள தான் சாப்பிட கூப்பிடணும், ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்தால் நீ வெளியே போய் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு. எம்ஜிஆர் டக்குன்னு அவர் பேர் என்ன அப்படின்னு அவர் பேரை சொல்லியிருக்காரு, மகேஷோ பஞ்சாபகேசனோ. உடனே எம்ஜிஆர் வெளியே போய் கதவை திறந்து வாலி கூட வந்த ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு இருக்காரு. அவர் வெளியில் நின்றுக்கிறது பயந்துட்டார். ஐயோ நம்ம இடத்துக்கு எம்ஜிஆர் கூப்பிட்றாருன்னு. உடனே எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு வந்து அப்படியே நீங்கள் தானே அப்படின்னு வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து எம்ஜிஆர் பக்கத்துலேயே உட்கார வச்சு சாப்பாடு போட்டாராம். வாலி சொல்கிறாரு, இதெல்லாம் யாராவது செய்ய முடியுமா, எனக்கு வேணால் சோறு போடலாம், கூட வந்தவருக்கும் போடுறாரு பாருங்க. அந்த கூட உள்ளவர் அழுதுட்டாராம். ஐயோ எம்ஜிஆர் கூட உட்காந்து சாப்பிட்டேன், பயங்கர சந்தோஷம், பயங்கர பெருமை, வீட்டில எல்லாம் போய் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் உட்காந்து சாப்பிட்டேன்னு. ஆனால் அதை ஃபோட்டோ எடுக்கலை. அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஃபோட்டோ எடுக்காம விட்டு விட்டேன், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன் அப்படின்னு. அப்படி எம்ஜிஆர் செய்யாத தான தர்மங்களே இல்லை. அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தொடரில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி திரு நம் நாடு முருகேசன் அவர்களே, நன்றி, வணக்கம்.